உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ கவனிக்கலையா? தாமினி பிளேன்ல இருக்கும்போது துளசியை பத்தி அவ என்ன சொன்னா? Why don't you kill her yourself? அந்த ராதா அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டா. மோகனோட முதல் மனைவி நான் எப்படியோ கொன்னுட்டேன். உனக்கு தெரியுமா ராதா, ஒரு மனுஷன் அதிகமா பயந்து இருக்கும் போது அவன் வாயில இருந்து உண்மை மட்டும்தான் வரும். அத நீங்க கேட்டுட்டீங்களா? நான் அதை கேட்டேன். அப்பவே எல்லாத்தையும் புரிச்சுக்கிட்டேன். என் துளசி மட்டும் தற்கொலை பண்ணிக்கலனா இந்த தாமினி தான் அவளை கொன்னிருக்கானா? நம்ம காதல் மேல சத்தியமா சொல்ற என் 2 கையாலையும் அவளை அப்படியே நெரிச்சு கொன்னுடுவேன். இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்ததுன்னா ராதா, துளசியை கொன்னது வெறும் தாமினி மட்டும் கிடையாது, நானும் தான் அவளை கொன்னிருக்கேன். இல்ல இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. துளசி சொல்லிக்கிட்டே இருந்தா தாமினி தப்பானவ, அவ ஏமாத்துக்காரி. நான் தான் அவ பேச்ச கேட்கவே இல்லை. இதோ இந்த தாமினி நம்ம குடும்பத்துக்கு அழிவு. இவளை இப்பவே இங்கிருந்து வெளியே அனுப்பு. நான் துளசியை தான் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளோட சண்டை போட்ட நான் அவளை சந்தேகப்பட்டேன். மோகன், நான் இப்ப இந்த இடத்துல தாமினியை பார்த்தேன். அவ நம்மள பார்த்துக்கிட்டே இருந்தா. நீ தாமினியை சந்தேகப்படுறத நிறுத்து. நீ அநேகமா நாள் முழுக்க அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம துளசி இறந்து போய் பல வருஷத்துக்கு அப்புறமும் எனக்கும் குஷிக்கும் இருக்கிற உறவை அவதான் கெடுத்துட்டான்னு அவளை திட்டிக்கிட்டே இருந்த. நீ போய் சேர்ந்துட்ட, ஆனா கூடவே என்கிட்ட இருந்து என் பொண்ணோட பாசத்தையும் எடுத்துட்டு போயிட்டல. துளசியை பத்தி நான் ரொம்ப தப்பா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஏன்னா தாமினி அவ நல்லவங்கிற ஒரு திரையை என் கண்ணுக்கு முன்னாடி போட்டிருந்தா. ஆனா இனிமே இல்லை. இப்ப என் கண்ணு நல்லாவே திறந்துடுச்சு. அண்ட் இந்த விஷயமும் எனக்கு தெரியும். தாமினி என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவ உயிரை பணைய வைக்கல. அது எனக்கு தெரியும். அப்புறம் அங்க அதெல்லாம் என்ன? இது எல்லாமே நாடகம் தான். வேற எதுவும் இல்ல. அப்படின்னா தாமினியோட கால் சொலிக்கிடுச்சு, அதனாலதான் உங்க முன்னாடி வந்திருக்கா. அதனால அவ கையில குண்டு பட்டிருக்கு. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். சொல்லுங்க, உண்மையாவே தாமினி தான் துளசிய கொலை? அவளால அப்படி கூட பண்ண முடியுமா? இல்ல நிஜமாவே தாமினி தான் அப்படி பண்ணிருப்பான்னு தோணுதா? அம்மா 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 நீங்க உட்காருங்க. அம்மா உட்காருங்கம்மா ப்ளீஸ். அம்மா உட்காருங்க ப்ளீஸ்மா. மோகன், நிஜமாவே தாமினி தான். அம்மா, ஒருவேளை இந்த விஷயத்த வேற யாருன்னா சொல்லி நான் கேட்டிருந்தேன்னா கண்டிப்பா நம்பி இருக்க மாட்டேன். ஆனா இந்த விஷயத்த நான் தாமினியோட வாயாலே கேட்டமா. நீங்க ராதாவை கொலை பண்ணுங்க ப்ளீஸ் மேம். உனக்கு அவளோட அவ்வளவு ப்ராப்ளம்னா why don't you kill her yourself? ஏன்னா அவ அவ்வளவு ஈஸியா சாக மாட்டா. மோகனோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி நான் எப்படியே சாகடிச்சிட்டேன். அம்மா, நான் ஒரு 1ஆம் நம்பர் முட்டாளா இருந்திருக்கம்மா. நான் துளசிய தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவளை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்த, வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவளை திட்டின.
ஆனா இன்னைக்கு துளசி சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுமா. அவ தாமினியை பத்தி கரெக்டா தான் சொல்லிருக்கா. தாமினி தான் எனக்கும் துளசிக்கும் நடுவுல இருந்த உறவுல வெறுப்ப உண்டாக்குனா. அவதான் எங்க 2 பேரோட உறவுக்கு நடுவுல விஷத்தை விதைச்சாமா. அது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவ துளசிய கொல்ற அளவுக்கு. மோகன் மோகன் ஐயா, ஆனா அம்மா, நான் இனிமே தாமினியை நான் விட மாட்டேம்மா. அவளுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வேன். ராதாவோட ரொம்ப பெரிய சக்திய நாம அவகிட்ட இருந்து பறிச்சாகணும். நீ இருக்கியடி, பெருசு பெருசா கனவு கண்டு ஒண்ணு இல்லாம வந்து உட்கார்ந்திருக்க. இங்க பாரு, இந்த புயல் இருக்குல்ல, அது கூட ஒரு நிமிஷத்துல அடங்கிடும்டி. காத்து அடிக்காம கூட நிக்க வாய்ப்பு இருக்குடி. ஆனா இந்த மோகன் இருக்கான்ல, அவன் அந்த 2 அடி சூனியக்காரிய விடவே மாட்டான். அம்மா, மோகன் ராதாவோட சக்தி கிடையாது, அவளோட தைரியம். நான் ஒன்னும் இப்ப மோகனை பத்தி பேசல. அப்ப அந்த குடிச்சத்தனா, அந்த தம்மா துண்டு குஷி நம்மள என்ன பண்ணிட்டு போறா? இங்க பாரு தாமினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏற்கனவே பெரிய பிரச்சனையில இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கேன். விமானத்துல இருந்து வெளியே வராம நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன் தெரியுமா? ஐயோ, அம்மா, அது- தயவு செஞ்சு எந்த சஸ்பென்ஸும் வைக்காத. யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு தயவு செஞ்சு சொல்லி தொலை. துளசிய பத்தி. நான் துளசிய பத்தி தாம்மா பேசிட்டு இருக்கேன். அவ தானே இந்த ராதாக்கு ரொம்ப பெரிய சக்தியே. இப்ப வரைக்கும் நடந்த எல்லாமே துளசியால தானே நடந்திருக்கா. இன்ஃபேக்ட் ராதா மோகனோட கல்யாணம் கூட அந்த துளசியால தான் நடந்ததா. அந்த ராதாவை கொல்றதுக்காக நான் எத்தனை முயற்சி பண்ணிருப்பேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒண்ணு ராதா தானாவே தப்பிச்சிருவா, இல்ல அந்த ராதாவை எப்படியாவது காப்பாத்துறதுக்காக அந்த துளசி எப்படியாவது வந்து நடுவுல குதிச்சிருவா. அதாம்மா, அந்த துளசி தான் ராதாவோட ரொம்ப பெரிய சக்தி. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சுத்திட்டு இருக்காங்கல்ல. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் மோகன் என்னைக்குமே எனக்கு சொந்தமாக மாட்டான். அதனால துளசிய ராதா கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலையை நான் இப்ப அதை தான் பண்ண போறேன். எப்படி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.